காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு 50,000 கன அடி வீதம் நீர்வரத்து. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் கர்நாடக அணைகளில் கூடுதல் நீர் திறக்கப்பட வாய்ப்பு. 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை நீர்மட்டம் 118.41 அடியை கடந்தது. வினாடிக்கு 91,368 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் 23,000 கன அடி தண்ணீர் திறப்பு. தமிழகத்தில் முன்விரோதம் காரணமாக பழிக்கு பழியாக நடக்கும் கொலைகளுக்கு அரசு ஒன்றும் செய்ய முடியாது என அமைச்சர் ரகுபதி பேட்டி. அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் விளக்கம். தமிழகத்தில் புதிதாக குற்றவாளிகள் உருவாகிறார்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்வது என அமைச்சர் ரகுபதி கேள்வி. தமிழகம் கொலை மாநிலம் அல்ல, சமூக விரோதிகளை களை எடுக்கும் மாநிலம் எனவும் பேட்டி. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் முகவரி உள்ள வாகனங்களுக்கு கட்டண விலக்கு தொடரும் என அமைச்சர் மூர்த்தி பேட்டி. சுங்கச்சாவடியை சுற்றி 7 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதியினர் ஆதார் அட்டையை காட்டினால் கட்டணம் வசூலிக்கப்படாது எனவும் அறிவிப்பு. தொடக்க கல்வி ஆசிரியர்களின் நிதி சார்ந்த மற்றும் நிதி சாராத கோரிக்கைகளை அறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். டிக் டாஜோக் அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. அடிப்படை வசதியை மேம்படுத்தவோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரி செய்யவோ நடவடிக்கை எடுக்காமல் கிளைச்சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பால் கைதிகளின் எண்ணிக்கையும் உயரும் நிலையில் ஒரே அறையில் அதிக கைதிகளை அடைக்கும் மனித உரிமை மீறல் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் உள்ள கிளை சிறைகள் மூடப்படுவதாக வெளியான தகவல் வெறும் வதந்தி என அமைச்சர் ரகுபதி விளக்கம். கிளை சிறைகளை மூட திமுக அரசு முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை எனவும் பேட்டி. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தொடக்கம். மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு. முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்துக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம். அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றம் நாளை தீர்ப்பு. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி விரைவில் இலவசமாக செலுத்தப்படும் என தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் விலை வைத்து குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் நடவடிக்கை. வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ் சினிமா படப்பிடிப்புகளை நிறுத்தி வைக்க முடிவு. சம்பளம் மற்றும் இதர செலவுகளை முறைப்படுத்தி மறுசீரமைப்பு செய்ய தயாரிப்பாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நடவடிக்கை. நடிகர் தனுஷை வைத்து புதிய திரைப்பட பணிகளை துவங்கும் முன் தங்களிடம் தயாரிப்பாளர் கலந்தாலோசிக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவுறுத்தல். பல தயாரிப்பாளர்களிடம் தனுஷ் முன்பணம் பெற்றிருப்பதால் கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக விளக்கம். நடிகர் தனுஷை வைத்து படம் தயாரிப்பது தொடர்பாக தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்து இருப்பதாக நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் கருத்து. நடிகர் தனுஷ் மீது இதுவரை எந்த புகாரும் நடிகர் சங்கத்திற்கு தெரிவிக்கவில்லை என்றும் பேட்டி. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவியில் குளிக்க தடை விதித்ததால் தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். திடீர் ஆய்வுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை வெளியேற்றி தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு நிரந்தரமாக பூட்டு போட்ட அதிகாரிகள். டெல்லியில் IAS பயிற்சி மையத்தின் பேஸ்மெண்டில் வெள்ளம் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் மேலும் 5 பேர் கைது. பயிற்சி மையத்தின் உரிமையாளர் ஒருங்கிணைப்பாளர்களையும் கைது செய்தது டெல்லி போலீஸ். வெள்ளத்தில் மூழ்கி 3 மாணவர்கள் உயிரிழந்த டெல்லி IAS பயிற்சி மையம் உள்ளிட்ட கட்டடங்களில் அனுமதி பெறாத பகுதிகள் பொக்லைன் மூலம் இடிப்பு. சம்பவம் நடந்த பழைய ராஜேந்தர் நகரில் 13 பயிற்சி மையங்களின் பேஸ்மெண்ட்டுகளுக்கு டெல்லி மாநகராட்சி சீல். ஹவுராவிலிருந்து ராஞ்சிக்கு சென்ற வந்தே பாரத் ரயிலில் ஊழியரை அறைந்த பயணி. சைவ உணவிற்கு பதிலாக அசைவ உணவு பரிமாறியதாக கூறி தாக்குதல். அமிர்தசரஸ் பொற்கோவில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான தீபங்களுடன் தீபமாலை ஏற்றி வைத்த பக்தர்கள். சீக்கியர்களின் 8வது குரு ஹர்கிருஷ்ணன் சாஹிப்பின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டம்.